தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். பழத்தை வச்சுட்டாங்கன்னா ஓடி ஆமா அவளை கௌரவமா ஓடுறியா? இதை விட்டா உனக்கு வேற என்ன தொழில்? எல்லாத்துக்கும் இது சுத்த வேஸ்ட். கலைதேவியா சுத்த வேஸ்ட். மச்சான் வேஸ்ட் தான் மச்சான். நான் மச்சான் உனக்கு இந்த பனியில கூத்தாடலன்னா நம்மள எவன் அடிச்சான்னு சொல்லு. இதோட வேஸ்ட். எத்தனை பேர் வராங்க மடையனை இதை பாக்குறதுக்கு? இது போய் வேஸ்ட்டா? இதை விட்டா எனக்கு 1008 தொழில் தெரியும். அட போடா. அட ஒரு வாஜாருக்கு தெரியும். வாஜாரா இதை விட்டா 1008 தொழில். வாஜாரா என்ன வளர்த்து வச்ச தெய்வமே. ஜரிகுரா கையை கட்டுறா பாடிய வாஜார் நின்று பேசுறாரு. யாரு இவரை அவனை வளர்த்து விட்டாரா? ஐயா பேசலாங்களா? பேசு பேசு பேசு. ஐயா வாஜாரா பேசுப்பா. எப்படியா பையா வந்தவாசி பஸ் நான் பழமத்தங்கண்ணா போனா போதுன்னு கம்பெனில சேர்த்தா நம்ம சூத்துல நேரம் வைக்கிறாமா அவன். அங்கதான் ஒரு ஏய் பணத்தை வச்சு நான் ஓடி என்ன வேலை தெரியும் உனக்கு? என்ன வேலை? என் சிசி பிள்ளைய கேளு. ஐயோ உனக்கு ஒரு சிசிங்கிறாரு. அவரு பிள்ளை அவரு. நீ குரு நான் உனக்கு சிசியா? ஐயாவுக்கு என்ன வேலை தெரியுமா? தெரியுமா உனக்கு? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவுக்கு என்ன வேலை? நம்மள டொங்கு வாங்கலம்மா எங்கங்க? பம்ப கம்பெனில. பம்பு இல்ல பம்ப கம்பெனி. என்ன ஒரு கம்பெனி இது? ஓ நாடுதாங்க. வேடு கம்பெனில வேலை செஞ்சீங்க. செலம்பாடி இருந்தாங்க. செலம்பாடி இந்த உண்மைதான். உண்மைதான். இப்ப மாதிரி மென்டல் மேல ஆட மாட்டாங்க. டேய் மென்டல் மாதிரி யாரு நீ? மென்டல் நானு. அட மென்டல். நானு மென்டல். கம்பெனியே மென்டல் கம்பெனி. மென்டல் மென்டல் ஒரு 15 மென்டலுங்களை ஒன்னா சேர்த்துக்கின்னு மாத்திரை காலி ஆகி போச்சு. இந்த ஒரு மென்டல் நம்பர் 1 2 உள்ள பவுடர் போட்டுங்கிறார். இந்த மென்டலுக்கெல்லாம் செயலாளர் ஒருத்தர் இருக்கிறார். யாரு விட்டீங்க வந்து? நீ நல்ல தொழில் வச்சு அங்கே இருக்க வேண்டியதானே? அதுல ஒரு 10,000 ரூபாய் தரணும். அதனால வந்துட்டேன். சும்மா விட்டாங்கள வேற நேரம் கோயிலுக்கு இருக்கிறவங்கள கும்பர்ல உள்ள புடிச்சினே. எவ்வளோ? 10,000 ரூபாய். 10,000 ஓடிடுறா. அட கடகா அவன் வீட்டுல கார் தூக்குடா. 10,000க்கு வந்துட்டான். கடகார பையன் பக்கத்துல பரிகள் பட்டுல ராகவேந்திர நாடகம் பண்றது 50,000 தரணும். அது சொல்லதாங்க வந்தீங்க. ஒழுங்கு மாதிரி பேசுறானடா. மடையில அவங்க தான் எனக்கு 1 லட்சம் தரணும். வாங்க திருவள்ளூர் நாடகம் பண்றோமா? பன்னிர கம்பெனில 30,000 தரணும். தலைவரை பார்த்து சாராய கடை வச்சு படிச்சு பண்ணேன். ஓஹோன்னு ஓட ஊரு சாராய கடையா? உம்மளை கண்ணு குச்சியில கண்ணு குட்டி வாங்கினா போல அதே போல காரை வச்சு போற அதை நான் பாத்துக்கிறேன்.
நீ ஆட்டாடாத. சரி என் கூட வந்து வந்துடுறா. உனக்கு அருமையான தொழில். என்ன தொழில்? என்ன தொழில்? எந்த சாராய கடை. எந்த? என் சாராய கடை பக்கத்துல. பக்கத்துல. உனக்கு சாகட கடை பக்கத்துல. சரி உனக்கு என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? எனக்கு விக்கிற வேலை. விக்கிற வேலை. ஆனா வந்து எந்த? கோத்தா நக்கற வேலை. என்ன வேலை? கோத்தா நக்கற வேலை. ஏன் வளைய விரிச்சு போட்டா எதுவும் கிடைக்கலனா அடிக்க மாட்டேன். அடி மாட்டவா? அடிக்க மாட்டேல? அது எது கிலோ போட்டு. போட்டுனா. அவனை போட்டு சொல்லு. ஏய் மண்டல அவன் கூப்பிடுறான். நீ ஒண்ணு நம்ம எத்தாங்க என் சேர்த்து சப்பா வர மாட்டேன். சப்பா வராது உனக்கு. ஆயிங்க இப்போ எங்க வந்து இருக்கிறோம்? பொற்றாமரையில வந்து இருக்கிறோம். ஆமாங்க. இதை எடுத்துதான் நான் மூவர் ஏன் சாத்த போட்டு உடற்பயிற்சி செய்து முடித்து விட்டேன். ஆனால் எனக்கு இப்பொழுது தண்ணி தான் கெடுக்குதுடா. ஐயா தண்ணி தான் கெடுக்குதுடா. தண்ணி தாக்கம்மா. ஆமாடா. பையில ஒரு கோட்டை வச்சிருந்த குடிச்சிட்டியா? தண்ணி தான் கெடுக்குதுடா. போட்டுருக்குறா. நான் ஒன்னா போர் போட்டா இப்போ போர் போறதுனே. மானா அத தெரியுமா? போட்டா